தேவனுடைய பிள்ளைகளை மீண்டும் இந்த டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க தேவன் நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். தேவனுக்கு மகிமை. இப்பொழுதும் தேவன் தந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கிறது முன்னால் ஒரு ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நிலவிடைக்காக சுதிக்கிறோம். மீண்டும் ஒரு சமூகத்தில் கடந்து வர ஆண்டவர் எங்கள் நாட்களை, ஆயுசு நாட்களை கூடி தந்ததுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் கர்த்தாவே நீர் இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கடந்து வந்திருக்கின்றோம். நாவிலிருந்து பேசும் கர்த்தாவே. ஆவியின் கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் உப்பால் சாரம் வெட்டப்பட்டதாக தேவ வாக்காக மக்களுடைய சேவைகளை துணிக்கிட்டோம். நம்முடைய நாம நம்முடைய கேட்கின்றவருடைய உள்ளங்களில் தேவனை துதிக்கிறோம். நம்முடைய திருவசனத்தில் அதனை கேட்கின்ற பிரகாரம் இருக்கின்ற பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமையட்டும். நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் சுவாமி. ஆசீர்வதியும் இறைவா, நம்மை வாழ்த்துகிறோம். கிருபையாயிரம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆசீர்வாதம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நாம் சில வார்த்தைகளை தியானிப்போம். தியானித்து நாமும் தேவன் வைத்திருக்கிற சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து கொள்ள பாத்திரவான்கள் ஆக வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தைகள் இன்று நமக்கு தரப்படுகிறது, அனுப்பப்படுகிறது. வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஜெயம் கொள்ளுகின்றவன். ஆதி மனிதனும் தோல்வி அடைந்து விட்டபடினால் தேவன் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் மனிதனுக்கு கிடைக்கவில்லை. ஆனபடினால மறுபடியும் குமாரன், ஜெயம் பெற்ற குமாரன் ஆண்டவர் சொல்கின்றார். அதாவது என்ன சொல்லுகிறார் என்றால், யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வாக்கியத்தில் அவர் சொல்லும்போது இயேசுவாமி அப்படி சொல்லுகின்றார். அதாவது ஜெயம் பெற்ற கர்த்தர், எல்லாவற்றையும் ஜெயித்தவர், அவர் இப்படி சொல்லுகின்றார். வாசிக்கலாம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்த தேவன் நான். ஆனபடினால உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க நான் ஒருவரால் முடியும். நான் தேவன். ஆனபடினால என்னுடைய வழியை பின்பற்றுகிற உங்களுக்கு ஜெயம் உண்டு. அதோடு கூட இந்த உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உபத்திரமும் உண்டு என்று காணுகின்றோம். இந்த உபத்திரவத்தின் மத்தியில் ஜெயம் பெற்ற தேவன் சொல்கின்றார், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆனபடினால என்னை தேடுகின்ற, என்னுடைய வழியை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஜெயம் உண்டு. நான் அந்த ஜெயம் பெற்ற தேவன் உங்களோடு கூட இருக்கிறபடினால் உபத்திரவங்கள், பாடுகள், பிரயாசங்கள், துன்பங்கள் வாழ்க்கையில் பின்தொடர்ந்து வந்தாலும் அது உங்களை தோல்வியடைய செய்யாது, உங்களை மேற்கொள்ளாது என்று இறைவாக்கு சொல்லுகின்றபடினால ஆண்டவரை நான் சோதரிகிறேன். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு நிருபம் எழுதும் போது அவர் என்ன எழுதுகிறார் என்றால், அதாவது நமக்கு ஜெயம் கொடுப்பது நம்முடைய பலத்தினால் அல்ல, அல்லது நமக்கு அருமையானவர்கள் மூலமாக அல்ல, பணத்தின் மூலமாக அல்ல, வேறொரு வழியினாலே அல்ல, ஆனால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் ஒருவர் இருக்கின்றார் என்று இவைகளை சரியாக அறிந்த, அதாவது தேவனுடைய மனிதன் இப்படி அவர் சொல்கின்றதை நாம் இங்கே பார்க்கின்றோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57வது வாக்கியத்தை வாசிக்கும் போது நாம் இப்படி பார்க்கிறோம். வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதாவது ஜெயம் பெற்றவர். அப்படினால அவராலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று அப்போஸ்தலன் சொல்லுகின்றார். அப்படினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதாவது எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அறிஞனாக இருந்தாலும் சரி, அவர் எல்லாவற்றையும் கற்றது போல அவர் காணப்பட்டால், எல்லாம் தெரிந்தது போல எல்லாம் நமக்கு தெரியும் என்று எண்ணுகிறவன் கூட, அதாவது இந்த ஜெய வாழ்க்கை பண்ண முடியாது, தனித்த நிலையில் பண்ண முடியாது. அதற்கு கடவுளுடைய அருள் வேண்டும். அப்படினால அதான் இயேசு சொன்னார், உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளும் தோல்வி அடைந்தவைகள், அவைகளெல்லாம் மரணத்தை சந்தித்து மண்ணோடு போனவைகள், அவருடைய கல்லறைகள் எல்லாம் மூடி இருக்கின்றது என்று நாம் காணுகின்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் 3வது நாள் உயிரோடு எழும்பிய ஜெயம் பெற்ற
தேவன் இன்னும் உயிரோடு இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இதோ மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், ஜெயம் பெற்ற தேவன் நான் என்று ஆண்டவராய் இயேசு சொல்லுகின்றார். அப்படினால் இந்த வார்த்தையை கேட்கின்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவை ஆராதிக்கிற தேவனுடைய ஜனங்களே, இயேசுவை பற்றி அறியாதவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு சன்மார்க்க ஜீவியம் பண்ணுகின்றீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயம் உண்டா? அதாவது நீங்கள் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று விரும்பினாலும் வாழ்க்கையில் தோல்விதானே ஏற்படுகின்றது. அது மனித சக்தியினாலே முடியாது என்று இறைவாக்கு சொல்லுகின்றது. அதற்கு இறைவனுடைய அருள், இறைவனுடைய உதவி, ஒத்தாசை நமக்கு வேண்டும். அதைத்தான் அப்போஸ்தலன் சொன்னார், நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொன்னார். தேவனுக்கு மகிமை. அந்த ஜெயம் பெற்ற தேவன் நமக்கு கடைசி வரைக்கும் அவர் ஜெயமே கொடுத்து ஜெயம் பெற்றவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் மனிதன் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி நமக்கு இந்த ஆலோசனைகளை தந்திருக்கிறார். பாருங்கள், அதாவது எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு தேவ ஆலோசனை வேண்டும் என்பதை மனிதன் நிச்சயமாய் அறிய வேண்டும். அறியாவிட்டால் அவனுடைய வாழ்க்கையில் தோல்வியும் விழுகையும் வீழ்ச்சியும் ஏற்படும் என்பதை மறந்துவிட வேண்டாம். அதைத்தான் அதாவது ஞானி சாலமோன் சொல்லுகின்றார். நீதிமொழிகள் 24 அதிகாரம் 6வது வாக்கியத்தில் அவர் சொல்லும்போது அவர் இவனமாக சொல்லுகிறார். வாசிக்கலாம். நல்யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். ஜெயம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தன்னைத்தானே தலைவனாக்கி கொண்டு, தன்னைத்தானே ஆலோசனைக்காரராக தனக்குத்தானே ஆலோசனை சொல்லிக் கொண்டு, அதாவது இப்படி செய்தால் சரி, அப்படி செய்தால் சரி என்று சொல்கிறது இருக்கிறது அல்லவா, அது வீழ்ச்சியை தான் உண்டாக்குமே ஒழிய அது மனிதனுக்கு ஜெயம் உள்ள வாழ்க்கையை தராது என்று திருமறை சொல்லுகின்றது. நிறைய பணம் சேர்ந்து விட்டபடினா அவர் எல்லாருக்கும் நினைக்கிறீர்களா? இல்லவே இல்லை. தேவனுக்கு மகிமை. அதாவது நம்முடைய ஆன்மீகத்தில் உண்டாகிற சந்தோஷம், சமாதானம், நம்பிக்கை இருக்கிறது அல்லவா, அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். ஆனபடினால அந்த ஜெயத்தை கொடுப்பது கர்த்தராகிய இயேசு ஒருவரே. அவர் சொன்னார், அதாவது என்ன, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று அவர் சொல்கின்றார். நான் உலகத்தில் ஜெயித்த தேவன், மரித்தேன், அடக்கம் பண்ணப்பட்டேன், உயிரோடு எழும்பினேன் என்பது உலகம் முழுவதும் என்று பறைசாற்றுகிற ஒரு சாட்சியாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அப்படினால இந்த வார்த்தையை கேட்கின்ற அன்பானவர்களே, நமக்கு ஆலோசனைக்காரர்கள் வேண்டும், ஆலோசனை கொடுக்கிற தேவ மனிதர்கள் வேண்டும், ஜெயம் பெற்றவர்கள் வேண்டும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். ஜெயம் பெறாத மனிதன், ஜெயம் பெறாத தோல்வியடைகிற மனிதன் ஜெயத்துக்குரிய ஆலோசனை வழிகாட்ட முடியாது என்பது அது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். அப்படினால சத்திய வேதம் என்ன சொல்கிறது என்றால், எவ்வளவுதான் உனக்கு அறிவு இருந்தாலும் உனக்கு ஆலோசனைக்காரர்கள் வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதை நாம் காணுகின்றோம். அப்படினால சத்தத்தை கேட்கின்ற அருமையானவர்களே, ஆலோசனைக்காரர்கள் சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவரும் அதாவது நிச்சயத்துக்கு பரலோகத்துக்கு வரமாட்டான் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி போல ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் இல்லை, அவர் இங்கிருந்து உயிரோடு எழும்பிய பிறகு அந்த ஸ்தானத்தில் தன்னுடைய சீடர்களை வைத்து போயிருக்கின்றார். எதற்கென்றால், அதாவது தேவன் சம்பாதித்து வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை, எல்லா ஆசீர்வாதத்தையும் மனிதன் சுதந்திரிக்கும்படியாக ஆலோசனைக்காரர்களாக அவர்களை இந்த பூமியில் வைத்திருக்கிறார் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. காலாகாலங்களில் கர்த்தர் அப்படி செய்து கொண்டிருக்கின்றார். தேவ மனிதர்களை உருவாக்குகிறார். அவர்களை உருவாக்கி அவர்கள் மூலமாக அந்த ஆலோசனை தருகின்றார். அவைகளை கேட்க வேண்டும், அவைகளை கேட்டு அதன்படி நாம் நடக்கணும். நடக்கும் போது நமக்கு அந்த தேவன் வைத்திருக்கிற நன்மையானவைகள், அந்த ஆசீர்வாதம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். இன்று ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று சொல்லி உலகத்தில் அவனுக்கு என்ன
பெரிய மாடி வீடு, அவனுக்கு என்ன நிறைய கார்கள், என்னெல்லாம் இருக்கு பாருங்க, எவ்வளவு பெரிய தோப்புகள், எவ்வளவு பெரிய வசதி. இந்த ஆசீர்வாதம் அல்ல. தேவனுக்கு மகிமை. மனிதன் காணாத ஒரு ஆசீர்வாதம் இருக்கின்றது. அந்த ஆசீர்வாதத்தை மனிதனுக்காக சேகரித்து ஆண்டவர் வைத்திருக்கின்றார். அதை பெறுவதற்கு இங்கேயே ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை மனிதனுக்கு தேவை என்று இறைவாக்கு சொல்லுகின்றது. அதற்கு ஆலோசனைக்காரர்கள் வேண்டும். ஆலோசனைக்காரர்கள் அநேகர் உண்டென்றால் ஜெயமும் உண்டு என்று சொல்லியிருக்கின்றது. அப்படி இல்லாவிட்டால் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 14வது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது, அதாவது ஆலோசனை இல்லாத இடத்துல என்ன நடக்கும்? வீழ்ச்சி, விழுகை, நஷ்டம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். தேவனுக்கு மகிமை. சுகம், ஜெயம் எப்படி உண்டாகும்? அநேக ஆலோசனைக்காரர்கள் நிச்சயமாய் வேண்டும். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் அதாவது சுகம் என்றால் தோல்வி இல்லை, வீழ்ச்சி இல்லை. அவர்கள் அதாவது சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழும்படியாக நமக்கு மறைவான ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அது இந்த பூமியில் இருக்கும்போது அது நம்முடைய உள்ளத்தில் உண்டாகிற மகிழ்ச்சியினால் அது வெளிப்படுகிறது. அது நம்மை ஆட்கொள்ளுகின்றது. அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, நீ ஜெயம் பெற வேண்டும் என்றால் உனக்கு ஆலோசனைக்காரர்கள் வேண்டும். ஆலோசனைக்காரர்கள் இல்லை என்றால் விழுகை ஏற்படும். நீ எவ்வளவுதான் முயற்சி பண்ணினாலும், எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் அதில் தோல்விதான் ஏற்படுமே ஒழிய அதில் முன்னேற்றம் ஏற்படாது என்று இறைவசனம் சொல்லுகின்றபடினால ஆண்டவரை நான் துதிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கவனியுங்கள். மற்றபடி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறதுனால நாம் அவைகளை அடைந்து கொள்ள இயலாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு அனுப்புகிறதற்கு முன்னால் ஸ்நானகன் யோவானை அனுப்பினார். யோவானை அனுப்பி இங்கே பிரசங்கித்தார். பிரசங்கிக்கும் போது என்ன சொன்னார்? அதாவது மனம் திரும்புங்கள், நீங்கள் ஜெயமற்ற வாழ்க்கை செய்ய வேண்டும் என்றால் இறைவனிடத்தில் மனம் திரும்புங்கள். உலக வாழ்க்கை, தீய வாழ்க்கையை விட்டு மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கம் பண்ணினார். எதற்காக பண்ணினார் என்றால் பாவ மன்னிப்பு கொடுப்பதற்காக. ஆதி மனிதனில் ஏற்பட்ட அந்த மீறுதலை மன்னிக்கும்படியாக, அதை தொடர்ந்து மணமக்களை ஆட்கொண்டிருக்கின்ற அப்படிப்பட்டதான தடைகளை நீக்கி அவனை ஒரு ஜெயம் உள்ள வாழ்க்கை பாருங்க. மனிதர்கள் என்று பாருங்க, சாதாரண ஒரு பொடி, ஒரு புகைப்பிடிக்கிற ஒரு பீடி குடிப்பு, இவைகளுக்கு கூட அடிமையாக இருக்கிறான். அதில் கூட மனிதனுக்கு ஜெயம் இல்லை. மனிதனுடைய வாழ்க்கையில் அதாவது அவனுடைய உள்மனதில் ஏற்படுகிற போராட்டங்கள், அவருடைய உள்மனதில் ஏற்படுகிற சீரியடான எண்ணங்கள், இவைகளெல்லாம் அவனை விட்டு மாறமாட்டேன் என்று அவனை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றது, கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறது என்று நாம் காணுகிறோம். கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாவிட்டால் உங்களுக்கு ஜெயம் கிடைக்காது என்று இறைவசனம் சொல்லுகின்றது. இந்த யோவான் ஸ்நானகனை பிதாவாகிய தேவன் அனுப்பினார். அவர் வந்து மனிதர்களுக்கு இந்த வழியை காண்பித்தார். வாசிக்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 29-30 வாசிக்கலாம். யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானசானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானசானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். 2 வகுப்பினர்களை காணுகின்றோம் இன்று. அப்படித்தானே? அதாவது ஜெயம் பெற்றவர்களுக்கு, பாவ வாழ்க்கை விடுகிறவர்களுக்கு, மெய்யறைவனை வழிபடுகிற, ஆராதிக்கிற, அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றுகிறவர்களுக்கு சகலவிதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கின்றார். அது நிச்சயத்திலே போய் அனுபவிக்க போகிறோம். இங்கேயும் அதனுடைய அதாவது ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க போகின்றோம். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஸ்நானகன் யோவான் அதை பற்றி பிரசங்கித்தார். பிரசங்கிக்கும் போது ஆயக்காரர்கள் போன்ற அப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாம் அவர்கள் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். ஆலோசனை அவர்கள் அங்கீகரித்தார்கள். அந்த பிரகாரம் செய்து தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். ஆனால் இந்த பரிசேயர்கள், நியாயசாஸ்திரிகள் என்கிற சொல்லுகிற பெரிய அறிவாளிகள், எங்களுக்கெல்லாம் தெரியும், வேதம் எங்களுடையது என்னெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் அதாவது என்ன செய்தார்கள்? தேவாலோசனை தள்ளி போட்டார்கள். அதனால் என்ன ஏற்படுமா? ஆலோசனை இல்லாத இடத்துல வீழ்ச்சி. அதாவது தேவனுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளாதவருடைய வாழ்க்கையில் அதாவது தங்களுக்கு கேடு உண்டாகும்.
என்று வேதம் சொல்லுகின்றது. கேடுதான் உண்டாகும் வெளியே அவர்கள் அந்த தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதில்லை. இதை நாம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை ஆராதித்தாலும் சரி, நீங்கள் தேவ ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளலையா, தேவ ஆலோசனையை கை கொள்ளவில்லையா, அங்கே கேடுதான் வரும் என்று இறைவசனம் சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை தெளிவாக வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஞானஸ்நானம் இப்படித்தான் எடுக்கணும் என்று எழுதியிருக்கிறது. இயேசு சுவாமி அப்படி ஞானஸ்நானம் எடுத்தும் காட்டியிருக்கிறார். அப்படி இருந்த போதிலும் கூட இன்று தேவ ஆலோசனை தள்ளி போடுகிற எவ்வளவு பெரிய கூட்டங்கள் உலகத்தில் இருக்கிறது பாருங்கள். அதற்கு இந்த பரிசேயர்களைப் போல தங்களுடைய மூளையை கொண்டு மூளை அறிவினால அவைகளுக்கு விளக்கம் கொடுக்கிறதும் அவைகளை மறுக்கிறதும் எதிர்க்கிறதுமாக இன்று ஜனங்கள் இருக்கின்றார்களே, அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? தேவனுக்கு கேடு உண்டாக தேவ ஆலோசனையை தள்ளி போட்டார் என்று திருவசனம் சொல்லுகின்றபடினால், அருமையானவர்களே, இன்று உங்களுக்கு நமக்காக தேவன் தருகின்ற வார்த்தையை கவனியுங்கள், கவனியுங்கள். அதாவது நமக்கு பிரசங்கிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இன்று என்றுமில்லாத அளவுக்கு வேத புஸ்தகம் நம்ம கையில், அதாவது நாம் எங்கும் அவர்களை பெற்றுக்கொள்ள அருமையான ஒரு காலமாக இந்த காலம் இருக்கின்றது. வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் தேவ ஆலோசனை, தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய புத்திமதிகள் நம்மை ஜெயம்பெற அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி நமக்கு ஜெயம்பெற்றவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும் என்று இறைவன் சொல்லியிருக்கின்றபடினால் இந்த வார்த்தையை கேட்கின்ற அருமையானவர்களே, தேவ ஆலோசனையை தள்ளி போட வேண்டாம், தேவ ஆலோசனையை தள்ள வேண்டாம். தேவ ஆலோசனை நமக்கு எப்போ கிடைக்கும் என்று எதிர்நோக்கி இருப்போம். அதுதான் யாக்கோபு சொன்னார், அதாவது கேட்பதற்கு தீவிரப்படுங்கள் என்று சொன்னார். கேட்கிறதுக்கு தீவிரப்படுங்க, கேட்டு அவைகளை கை கொள்ளுங்க. உங்களுக்கு கேட்கிறதுக்கு வாய்ப்பில்லை என்றால் வீழ்ச்சிலாம் உண்டாகும். அதை கேட்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது தேவ மனிதர்கள் மூலமாக தேவனோடு ஐக்கியமாக இருக்கிற தேவ மனிதர்களிடத்தில் போய் ஆலோசனை கேளுங்கள், அதை செய்யுங்கள், அது உங்களுக்கு ஜெயத்தை தரும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினா ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். அநேகருக்கு நாம் இந்த நாட்களில் ஆவிக்குரிய மண்டலங்களை கூட பார்க்கின்றோம். என்ன பார்க்கிறோம் என்றால், அநேக நல்ல வாஞ்சையுள்ள சுவாசிகள் சொல்லுகிறார்கள், ஐயா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வருஷத்தை ஜீவிக்க விரும்புகிறேன், இப்படிப்பட்டலாம் நடக்க வேண்டும் என்று விரும்புகின்ற, எனக்கு ஒரு உன்னதமான நிலை அடைய வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கிறது என்று சொல்லும்போது, நீங்கள் என்னென்ன வார்த்தைகளை கை கொள்ளுகிறீர்களா என்று கேட்டால், இல்லையா, நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன், நான் உபவாசம் பண்ணுவேன், ரொம்ப பிரயாசப்படுகிறேன். இல்லை, ஆண்டவராகிய தேவன் நமக்கு வகுத்திருக்கிற வழி என்ன? அவருடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நாம் கை கொள்ளும்போதுதான் அந்த ஜெயமுள்ள வாழ்க்கை நமக்கு கிடைக்கும், விடுதலை கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும். இல்லாவிட்டால் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது என்பதை தேவனுடைய ஜனங்கள் மறந்து விட வேண்டாம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால்தான் அது ஞானி சாலமோன் சொல்லுகின்றார். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 18வது வாக்கியத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அதாவது மேலான எண்ணங்கள் இருக்கிறது அல்லவா, உலகமான ஆசீர்வாதமோ பரிசுத்த ஜீவியமோ மேலான காரியங்களோ வரங்களோ வல்லமைகளோ கிருபைகளோ பாவத்தின் மேல ஜெயமோ கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களே, ஆலோசனை தேவை. வாசிப்போம். ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், நல்யோசனை செய்து யுத்தம் பண்ணு. ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், வெற்றி உண்டாகும், அவைகள் நடக்கும். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் அருமையானவர்களே, இன்னும் ஆலோசனைக்காரர்கள் உண்டு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தை போதிக்கிற எல்லாரும் வேதத்தில் இருக்கிற பிரகாரம் போதிக்கவில்லையே. ஆனபடினால கொஞ்சம் சத்தியம் தெரிந்தவர்கள் கூட காலப்போக்கில் மனிதர்களை பிரியப்படுத்த, மனிதர்கள் போய்விடக்கூடாது என்று எண்ணி அவர்கள் மூலம் கிடைக்கிற, அதாவது உதவிகள், அவர்கள் மூலம் கிடைக்கிற வசதிகள், இதற்காக சத்தியத்தை மாற்றுகிறார்கள் என்று நாம் காணுகின்றோம். ஆனால் நான் இப்படி சொல்லுகிற காரியம் என்ன என்றால், தேவ ஆலோசனை உடையவர்களிடத்தில் ஆலோசனை கேளுங்கள், அது உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும்.
தேவ மனிதர்களிடத்தில் அதாவது ஆலோசனை கேளுங்கள், அது உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணும். உங்களுடைய எண்ணங்கள் நீங்கள் எண்ணுகிறீர்கள் அல்லவா, மேலான காரியங்களை அதை அடைய வேண்டும், இந்த உன்னத நிலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அல்லவா, அதற்கு ஆலோசனை வேண்டும். ஆலோசனைப்படி நாம் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம், நம்முடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சி அல்ல, ஜெயம் நமக்கு உண்டாகும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேதபாரகர்கள், இந்த பரிசேயர்கள், நியாயசாஸ்திரிகள் அதை செய்தது போல நாம் செய்ய வேண்டாம். தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வோம், தள்ளி போட வேண்டாம். தள்ளி போட்டால் கேடு உண்டாகும் என்று, அதனால் அது நமக்கு சாபம் உண்டாகிறதாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை அல்லவா, அந்த வார்த்தைகளெல்லாம் நாம் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை செய்து தேவன் வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறபடியினால் ஆண்டவரை நான் சுதந்திரிக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனால் பிறப்பிக்கப்பட்ட மனிதர்கள் அதாவது உலகத்தை ஜெயிப்பார்கள் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின நிருபம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வாக்கியத்தில் நாம் இப்படி பார்க்கிறோம். வாசிக்கலாம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறக்காதவர்கள் உலகத்தை ஜெயிக்க முடியாது. அந்த ஜெயத்தை தேவன் நமக்கு தருவதற்காக அவருடைய பிள்ளையாக, அவரால் ஜனிப்பிக்கப்பட்டவர்களாக, புருஷனுடைய சுத்தத்தினாலே இரத்தத்தினாலேயோ மற்ற யுகத்தினாலே பிறந்தவர்கள் அவர்கள், தேவனால் பிறந்தவர்கள், அவர்கள் உலகத்தை ஜெயிப்பார்கள். தேவனுக்கு மகிமை. அந்த கிருபையை பெற்ற தேவ ஜனங்களே, இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தேவனால் பிறந்திருக்கிறோமா, பார்த்து கொண்டு வருகின்ற பிரகாரம் நமக்கு ஆலோசனை வேண்டும். ஆலோசனை, தேவ ஆலோசனை வேண்டும். தேவ ஆலோசனை, அநேகருடைய ஆலோசனை வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறது. தேவனுக்கு மகிமை. அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு அந்த தேவ ஆலோசனை பெற்றுக்கொண்டு கேட்கிற மட்டுமல்ல, அதை கை கொண்டு அந்த பிரகாரம் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயம் உண்டாகும். அதற்காக கர்த்தர் கடைசி காலத்தில் ஒரு திருச்சபையை உருவாக்கி இருக்கிறார். திருச்சபையை உருவாக்கி அதில் ஆலோசகர்களை வைத்திருக்கின்றார். அங்கே கொண்டு வந்து இந்த ரட்சிக்கப்படுகிறவர்களை, ரட்சிக்கப்பட நியமிக்கப்பட்டவர்களை, வாஞ்சிக்கிறவர்களை அங்கே கொண்டு சேர்க்கிறார் என்று நாம் காணுகின்றோம். ஆனபடினால் அங்கேதான் தேவன் 5 வகையான ஆலோசனைக்காரர்களை வைத்திருக்கிறார். அங்கே வருகிறவர்கள் தான் சீர்கேடு நீங்கி அந்த பூரணத்தை அடைய முடியும், பூரணமான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும் என்று எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரைக்கும் உள்ள வசனங்களை நான் வாசிக்கும் போது அப்படி நான் வாசிக்கிறோம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷராகும் வரைக்கும் இருக்கட்டும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய குமாரனை பற்றிய அந்த அறிவு நமக்கு வருவதற்கும் நாம் பூரண புருஷராக, தேவன் மனிதனை ஆரம்பத்தில் உண்டாக்கும் போது பூரண புருஷனாக உருவாக்கியிருந்தார். அவருடைய சாயலில், அவர்தான் பூரணமாக்கப்பட்டவர், அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருந்தார். அதை நாம் மறுபடியும் அடைவதற்கு என்ன செய்திருக்கிறார்? வாசிக்கலாம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதராகவும் ஏற்படுத்தினார். ஆலோசகர்கள் அநேகர், அது திருச்சபைக்குள் தான் அந்த ஆலோசகர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆலோசனையை நாம் கேட்டு அந்த ஐக்கியத்தில் வளரும் போது அந்த கிறிஸ்துடைய பூரணமான நிறைவான வளர்ச்சி நாம் அடைந்து விடுகின்றோம். அப்படி அந்த வெற்றியுள்ள ஜெயமுள்ள வாழ்க்கை யார் செய்கின்றார்களோ அவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற எல்லாவற்றையும் அவன் சுதந்திரிக்க முடியும். எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுப்பார், அவனுக்கு அதை வைத்திருக்கிறார். ஆனப்படினா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆலோசகர்கள் இருக்கிறார்கள், திருச்சபையில் இருக்கிறார்கள். மற்றபடி அங்கிங்கு போய் நீங்கள் அலைய வேண்டியதில்லை. அதாவது எல்லா இடத்திலும் தேவ ஆலோசனை கிடைக்கிறது இல்லை என்று நாம் அறிந்திருக்கின்றோம். அப்படினால் இந்த நாளில் சுருக்கமாய் நீங்கள் கேட்ட வார்த்தை என்ன என்றால், அதாவது ஜெயம் கொடுக்கிறவருக்கு கர்த்தர் எல்லா ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார்.
ஜெயங்கொள்ள வேண்டும் என்றால் சுருக்கமாக நாம் சொல்ல போனால் ஆலோசனைக்காரர்கள் வேண்டும். அநேக ஆலோசனைக்காரர்கள் உண்டிருந்தால் அவர்களுக்கு ஜெயம் கிடைக்கும். ஆலோசனையை தள்ளி போட்டால் வீழ்ச்சி, ஆலோசனையை தள்ளி போட்டால் கேடு என்று வேதம் சொல்லுகின்றது. அப்படித்தான் அநேகர் எனக்கு ஞானம் இருக்கு, அறிவு இருக்குது, கோயிலுக்கு நான் போகணும், ஆலோசனையாக கேட்கணும், எனக்கு வேதம் இருக்கிறது, நானே அதெல்லாம் பார்த்து கொள்வேன் என்று எண்ணுகிறவர்களே, நீங்கள் அந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிக்க முடியாது, நித்தியத்தையும் சுதந்திரிக்க முடியாது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். ஆனபடினா ஆண்டவர் குமாரனை பற்றிய அறிவை நாம் பெற்றுக்கொள்வதற்கு பரிசுத்தவான்களாக இருந்தாலும் அவர்களில் சிறுகேடுகள் உண்டு என்று வேதம் சொல்கின்றது. அந்த சிறுகேடை அவர்கள் தன்னில் தானே மாற்றிக்கொள்ள முடியாது. ஆனபடினால் அதை மாற்றிக்கொள்வதற்கு ஆலோசகர்கள் வேண்டும். அதற்காக அவர்கள் திருச்சபைகளை கொண்டு வந்து 5 வகையான ஞான அதிகாரிகளை அங்கே வைத்திருக்கிறார். அவர்கள் கொடுக்கிற ஆலோசனைகளை கேட்டு அதனுடைய நடக்கும்போது ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை கிடைக்கும். தேவன் வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க முடியும் என்று சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். அருமையானவரே, அருமையான பிதாவே, ரட்சகருக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இந்த வேளையிலும் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்ல முடியாது செய்திருந்தவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இவைகள் அநேக செவிகளிலே அநேக காதுகளிலே துணித்திருக்கிறபடினா அது காதோடு நின்று விடாதபடி உள்ளத்தின் ஆழத்தில் பதிந்து அவர்கள் அதிக பலனை கொடுக்க பெற்றுக்கொள்ள தேவன் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும். கிருபையாரும் சுவாமி கர்த்தாவே சுதிக்கிறோம். அதுக்குரிய வழியை தேடி ஆலோசனைகளை கண்டுபிடித்து ஆலோசனை கேட்டு ஜெயமுள்ள வாழ்க்கை செய்யட்டும். ஜெயமுள்ளவர்களுக்கே எல்லாவற்றையும் கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த கிருபையை நீர் கட்டளையிடுவீராக. ஆசீர்வதியும் திருநாமத்தை மயப்படுத்தும் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். இதாக